அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நன்றி திருப்பலியாக பெலார்மேன் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சார்லஸ் கலையரசி இவர்களின் உடல் சுகத்திற்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனித திருத்துதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்துதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்னும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அவர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்துதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவின் வழியாக கடவுளின் உதவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானகங்கள் இறைவனின் மாட்சிமை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கும் அச்செய்தி அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கரையெல்லாம் வரை எட்டுகிறது. இறைவன் அங்கே கதிரவனுக்கும் ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதரின் அருளணியும் ஆண்டவரை உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 12 முடியும். அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதயா மலைநாட்டிலுமிருந்தும் எருசலேமிலுமிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலுமிருந்தும் வந்து பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நம் தாயாம் திரு அவையானது 2 திருத்துதர்களுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றது. ஒன்று சீமோன், இன்னொருத்தர் யாரு? யூதா ததேயு. சீமோன் அவர்களை பற்றி பெரிய அளவில் குறிப்புகள் நமக்கு காண்பிக்கப்படவில்லை. ஆனால் அந்த யூதா ததேயின் ஒருத்தர் இருக்கிறார், தெரியுமா? அவர் மிகவும் வல்லமை மிக்கவராக இருக்கின்றார். அன்னை மரியாள், அதுக்கப்புறம் அந்தோனியாருக்கு அப்புறமேட்டு ரொம்ப பிரபலமான ஒரு புனிதர் யார் என்று பார்த்தால் யார்?
இந்த யூதா ததேயு கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரை பற்றி? ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலர். அப்புறம் சரிங்கம்மா, அப்புறம் சொல்லுங்கப்பா. ஆ பார்த்தீங்களா, இயேசு கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அதிசயத்தை நிரப்புகிறார். அது யாருடைய கல்யாணம்? அது யூதா ததேயுவுக்கு. அவருக்கு நடந்த கல்யாணத்தில் தான் இயேசு அந்த மாபெரும் தன்னுடைய முதல் அதிசயத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். இந்த யூதா ததேயுவை குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால், கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலர். அதாவது அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இதற்கு மேலே ஒன்றுமே இல்லை என்று யாரெல்லாம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, வருந்தி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்று நமது திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகின்றது. என்னுடைய பங்கு மீஞ்சூர் பங்கு, என்னுடைய கிளை பங்கு இந்த யூதா ததேயுவினுடைய திருத்தலத்தை கொண்டிருக்கின்றது. நிறைய ஆங்கிலேயர்கள், அதாவது ஆங்கிலோ இண்டியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. குறிப்பாக அதாவது வெளிநாட்டு செல்வதற்கு யாருக்கெல்லாம் தடைகள் அதிகமாக இருக்கிறதோ, அதாவது பாஸ்போர்ட், விசா, இவர்களுக்கு தடைகள் அதிகமாக இருப்பவர்கள் அங்கு வந்து அவரிடம் ஜெபம் செய்கிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதை நாங்கள் நிறைய தடவை பார்த்திருக்கின்றோம். எனவே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த யூதா ததேயு பெரிய ஒரு பாதுகாவலராக இருக்கின்றார். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். பொதுவாக திருத்துதர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் சரி, முதல் வாசகத்திலும் அழகாக கூறுகிறார்கள், திருத்துதர்கள் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பாலமாக இருக்கிறார்கள். என்னது? ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். திருத்துதர்கள் வழியாக நாம் இயேசுவை விரைவில் சென்றடைய முடியும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 3 முக்கியமான பாடங்கள். முதலாவது, இயேசுவின் அழைப்பு ஆனது ஒரு வரப்பிரசாதம், அதாவது ஒரு இறை அனுபவமாக இருக்கின்றது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய கூட்டம். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இந்த 12 நபர்களை மட்டும் இயேசு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அது சாதாரணமான விஷயமா? அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் இயேசு என்ன பண்றாரு? பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். அப்படி என்றால் அவர்களுடைய தனித்துவத்தை இயேசு அனைவரின் முன்னாடியும் வெளிப்படுத்துகின்றார். நம்ம எப்பொழுது பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க? நம்ம எப்போ பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க? திருமுழுக்கின் பொழுது நம் ஒவ்வொருவரையும் என்ன சொல்றாங்க? பெயர் சொல்லி கிறிஸ்தவ சமூகம் உன்னை அன்புடன் வரவேற்கிறது. அப்படி என்றால் நாமும் அழைப்பின் வழியாக, நமது பெயரை சொல்லி அழைப்பதன் வழியாக இறை அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது, இயேசுவோடு அவர்கள் நின்றார்கள். எங்க? யார் கூட நிற்கிறாங்க? இயேசுவோடு வந்து நிற்கிறார்கள். அப்படி என்றால் இயேசுவோடு நிற்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அழைப்பு பெற வேண்டும். அழைப்பு பெற்றவர்கள் அந்த அழைப்பில் நிற்க வேண்டும். அப்படி என்றால் நாம் அனைத்தையும் இழந்து, குடும்பம், சொந்தக்காரங்க எல்லாவற்றையும் இழந்து இயேசுவின் அருகில் நிற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது, இயேசு செய்த பணியை அவர்களும் செய்தார்கள். என்னது? போதிக்கிறார்கள். அடுத்தது சுகம் தருகிறார்கள். அடுத்தது தீய ஆவிகளிடமிருந்து விடுதலை தருகிறார்கள். பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாமும் இயேசுவோடு நிற்கின்றோமா? இயேசுவின் பணியை நாம் செய்வதற்கு முயற்சி செய்கின்றோமா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவியன் செம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவியன் செம்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம்
ஏற்றிடுவாய் பலியாயமை நீ மாற்றிடுவாய் அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன் யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா ஆட்சிக்கும் வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மரணங்களை கொண்டாடும் நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்துதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் திருத்தூதர்கள் சீமோன் மற்றும் யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு
காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவினுக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுவா. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா. குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியதிலும் கிறிஸ்துவின் திருவுடலையே என்னை மீட்டதிலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு ஏற்றூட்டியதிலும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியதிலும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சதிலும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்ததிலும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்ததிலும் உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூயாவியாரோடு ஒன்றித்தும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் திருத்துதலின் வணக்கத்துக்கு உரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அனுபவம் பெற்றவர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோனியார், மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை நீக்கி உத்தமரும் நல்லவரும் அந்தோனியார். அந்தோனியார், அந்தோனியார். கோவேறு கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியார். கோவேறு கழுதை கூட கூடி நின்று கூட்டம் காண குனிந்து வணங்க செய்த அந்தோனியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டை அடி கொடுத்ததன்
சேட்டைகளை தகர்த்திட்ட அந்தோனியார். சேட்டை செய்யும் சாத்தானுக்கு சாட்டையடி கொடுத்ததன் சேட்டைகளை தகர்த்திட்ட அந்தோனியார். அந்தோனியார், அந்தோனியார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.